ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, இந்த வெயில் காலங்களில் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறதோட இடைவெளி நாட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது வந்து நம்ம கவா தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய மல்லிகை செடியை உதாரணமாக வச்சு சொல்ல போகிறோம். ஸோ பொதுவாக மல்லிகை செடிக்கு வந்து பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறது வந்து எப்போதுமே குறுகிய இடைவெளி நாட்களில் அதிகமான விவசாயிகள் பயன்படுத்துவாங்க. எதனால் அப்படின்னா, புழுக்கள் தாக்குதல் வந்து அதிக அளவு ஏற்படும். அண்ட் இந்த வெயில் காலங்களில் பேன் தாக்குதலும் அதிக அளவு ஏற்படும். ஸோ பேன் தாக்குதலை விட இந்த புழுக்கள் தாக்குதல் வந்து மகசூலை அதிக அளவு சேதப்படுத்தும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 நாட்கள் இடைவெளியை தாண்டி அதிகமான விவசாயிகள் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த ஷார்ட் டைம் பீரியடில் 4 இல்லைனா 5 நாட்கள் அப்படிங்கிற அளவில் பயன்படுத்தும் போது புழுக்களை வந்து நம்ம பெரிதளவு கட்டுப்படுத்தலாம். அண்டு இந்த புழுக்கள் தாக்குதல் அதிகமாகிடுச்சு அப்படின்னா மகசூல் சேதம் பெருமளவு ஏற்படும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தொடர்ச்சியாக மல்லிகை விவசாயிகள் வந்து இந்த மாதிரி மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது உண்டு. ஸோ நம்ம வந்து இந்த வெயில் காலங்களில் மருந்து ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா ஏற்படக்கூடிய ஃபைட்டோடாக்சிட்டியை தவிர்க்கிறதுக்கு இடைவெளி நாட்கள் வந்து எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம குறிப்பிட்றது வந்து இந்த மாதிரி இடைவெளி நாட்களில் ஸ்ப்ரே பண்ணும்போது அண்ட் நம்ம குறிப்பிட்ற டைமில் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த ஃபைட்டோடாக்சிட்டியோட ரிஸ்க்கை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம குறிப்பிட்றோம். ஸோ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மருந்தை பொறுத்தும் அதோட அளவை பொறுத்தும் தான் ஆனால் அந்த ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படுறதை தவிர்க்கிறது உங்களோட கையில் இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்மளோட ஃபீல்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அனுபவத்தை வச்சும் அண்ட் நம்மளோட கவாச் இருக்கக்கூடிய இந்த மல்லிகை செடியை உதாரணம் வச்சு சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்பட்டு மருந்து ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா இலைகள் மஞ்சள் ஆகிறது, இலைகள் கருகிறது. இதன் மூலயமா ஃபஸ்ட்டு என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செடி வந்து அசௌகரியத்துக்குள்ளாகும். அது வந்து ஒரு ஃபைட்டோடாக்சிட்டி, அது இலைகள் கருகிறது, இந்த கெமிக்கல் இன்ஜுரின்னு நம்ம குறிப்பிடலாம். பூச்சிக்கொல்லிகளோட கெமிக்கலை தாங்கிறதுக்கு செடியால் முடியாமல் இலைகள் எல்லாமே கருகும், மஞ்சள் அடிக்கும். அண்ட் இதன் மூலயமா செடி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அழுத்தத்துக்கு உட்படும். ஸோ இந்த அழுத்தத்துக்கு வந்து நம்ம சரி செய்கிறதுக்கு உயிர்விக்கல் என்ன தான் பயன்படுத்தினாலும் நம்ம அந்த அழுத்தத்துக்கு உட்படாமல் பயிரை பாதுகாக்கிறது மாதிரி ஆகாது. ஸோ அந்த ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படக்கூடிய பயிருக்கு எந்த மாதிரியான விளைவு ஏற்படும் அப்படின்னா, ஒவ்வொரு தாவர நிலை வளர்ச்சியில் துளிர்க்கக்கூடிய கொப்புகளோட எண்ணிக்கை வந்து இந்த ஃபைட்டோடாக்சிட்டியால் குறையும். ஸோ இது வந்து தாவர நிலை வளர்ச்சியில் மட்டும்தான் பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து கொப்புகளோட ஒட்டுமொத்த எண்ணிக்கையை பாதிக்கிறது மூலிமா அந்த கொப்புகள் துளிர்ச்சதுக்கு பிறகு வரக்கூடிய பூக்கும் நிலையில் பூக்களோட அளவு குறைவாக இருக்கும். அண்ட் இது வந்து நம்ம வந்து ஷார்ட் டேர்மில் சொல்கிறோம். அதாவது அப்போதைக்கு தாவரநிலை வளர்ச்சி தோற்றுவிக்குது அப்படின்னா அதன் மூலயமா ஏற்படக்கூடிய பூக்கும் நிலையில் பூக்கள் வந்து பாதிக்கப்படும். அண்ட் அந்த தாவரநிலை வளர்ச்சியில் துளிர்ச்சி வளரக்கூடிய கொப்புகளில் இருக்கக்கூடிய இலைகள் அண்ட் அந்த கொப்புகளோட ஆரோக்கியம் இது எல்லாமே குன்றும். ஸோ இதுவே ஃப்ளவரிங் ஸ்டேஜில் வந்து இது பெருமளவு பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிப்பு ஏற்படுத்தும். இது எந்த மாதிரியான பாதிப்பாக இருக்கும் அப்படின்னா, பூக்களை இது வந்து நேரடியாக பாதிக்கும். ஸோ இது வந்து அதிகமான அளவு, அதாவது டோசேஜ் வந்து நம்ம ரொம்ப அதிகரித்து பயன்படுத்துகிற மூலயமாவும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி நாட்களை தவிர்த்து ரொம்ப குறுகிய காலங்களில் தொடர்ச்சியாக ஸ்ப்ரே பண்ணும்போதும் அதீத வெப்பத்தில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போதும் இது வந்து ஏற்படும். ஸோ இந்த ஃபைட்டோடாக்சிட்டி பூக்களை எந்த மாதிரி பாதிக்கும் அப்படின்னா, பூக்களோட சைஸை குறைக்கும். அண்ட் பூக்களோட இதழ்கள் வந்து வாடிய நிலையில் காணப்படும். இது வந்து எக்ஸ்ட்ரீமாக ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு அந்த பூக்கள் வந்து நம்ம சந்தைப்படுத்தும் போது இயல்பாக இருக்கக்கூடிய பூக்களை விட, அதாவது நம்ம பூச்சிக்கொல்லியே பயன்படுத்தாமல் ஒரு செடியில் ஒரு பூக்கள் பறிக்குது அப்படின்னா அந்த செடியில் வரக்கூடிய பூக்களோட இதில் வந்து தரம் குன்றியதாக காணப்படும். ஸோ நீங்கள் என்ன தான் உயிர்விக்கல் பயன்படுத்தியிருந்தாலும் ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்பட்டு அது தீவிரமாக இருக்கக்கூடிய சூழலில் அந்த செடியிலேருந்து வரக்கூடிய பூக்களோட தரம் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும். ஸோ இது வந்து பூக்கள் ரொம்ப சிறியதாக இருக்கிறதுனால அதோட வேல்யூவும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி குறுகிய காலங்களில் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறதை தவிர்க்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு வந்து நம்ம குறிப்பிட்றோம். ஸோ பொதுவாக நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறதை பற்றி. புழுக்களுக்கும் சரி பயன்களுக்கும் சரி நீங்கள் எந்த மாதிரியான மருந்துகள் பயன்படுத்தினாலும் அதை வந்து நீங்கள் ரொட்டேஷனில் பயன்படுத்தணும். அதாவது இப்போ ஒரு குரூப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈஸி ஃபார்முலேஷனில் ஆர்கனோபாஸ்பேட் அப்படிங்கிற குரூப் இருக்குது அண்ட் பைரித்ராய்டு அப்படிங்கிற குரூப் இருக்குது. ஸோ இந்த குரூப் வைஸ் இல்லைனாலும் நீங்கள் வந்து ஃபார்முலேஷனை ஃபஸ்ட்டு மாற்றி மாற்றி பயன்படுத்தினாலே இந்த மாதிரி குறுகிய இடைவெளி நாட்களை வந்து நீங்கள் அதிகரித்து அதன் மூலயமா இந்த ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படுறதை நேரடியாக தவிர்க்க முடியும். அதாவது நீங்கள் 3 அல்லது 4 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 4 நாள் அப்படிங்கிறது வந்து 5 நாள் ஆகும்போதே ஃபைட்டோடாக்சிட்டியோட ரிஸ்க் வந்து ஒரு 20 to 50% ரெடியூஸ் ஆகும். அண்ட் இதில் வந்து முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த மருந்து பயன்படுத்தினாலும் அதோட மினிமம் டோஸில் வந்து ஆவரேஜ் டோஸ் அதுவரை பயன்படுத்துகிறது நல்லது. ஸோ மேக்ஸிமம் டோஸேஜ் வந்து நீங்கள் ஒரே பூச்சிக்கொல்லியை ரிப்பீட்டடாக பயன்படுத்தி அது கேட்கலனா தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ அந்த நிலைக்கு போகிறதுக்கு மாற்றாக நீங்கள் வேறு ஒரு பூச்சிக்கொல்லியை மாற்றி பயன்படுத்துறது எப்போதுமே நல்ல பலன் அளிக்கும். ஸோ புழுக்கள் ரெசிஸ்டண்ட் ஆகிறதா இருக்கட்டும் அண்ட் அதை வந்து நம்ம கட்டுப்படுத்துகிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நீண்ட பலன் அளிக்கும். ஸோ நம்ம வந்து இப்போது உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, இப்போது ப்ரொஃபனோஃபோஸோ இல்லைனா லாம்டாவோ புழுக்களுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த 2 பூச்சிக்கொல்லியுமே நம்ம வந்து டோசேஜ்னு பார்க்கும்போது
1 mlலேருந்து 2 ml 2.5 ml வரை பயன்படுத்தலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ கராட்டே எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்டாக்ட் மட்டுமே. ஸோ அதில் வந்து நீங்கள் 1 ml அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மினிமமாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் 1.5 ml அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங் டோசேஜாக பயன்படுத்தலாம். அண்ட் அதேமாதிரி இந்த ப்ரொஃபனோவோஸ் எடுக்கும்போதுமே அதுவும் 1 ml அப்படிங்கிறது வந்து இனிஷியலாக இப்போ சிறிய செடிகளுக்கு பயன்படுத்துறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் அது வந்து பெரிய செடிகளுக்கு போதாது. ஸோ நீங்கள் வந்து 1.25 ml இல்லைனா 1.5 ml பயன்படுத்தலாம். ஸோ இது கேட்கல அப்படின்னா நீங்கள் வந்து டோசேஜ் வந்து 1.25 ml வரை கூட பயன்படுத்தலாம். ஆனால் 2, 2.5 அப்படிங்கிறது வந்து ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படுத்துறதுக்கு சுலபமான வாய்ப்பு அமையும். ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் ஈஸி ஃபார்முலேஷனாக தான் உதாரணமாக சொல்லியிருந்திருக்கோம். இப்போ இதுவே கோரஜன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லைனா டெலிகேட் போன்ற எஸ்சி ஃபார்முலேஷனில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இதை பயன்படுத்தக்கூடியது வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு ஆவரேஜ் டோசேஜ் ஃபஸ்ட்டு பயன்படுத்திக்கணும். ஸோ அதுக்கு பிறகு அது கேட்கல அப்படின்னா அடுத்த மருந்துகளை ரொட்டேஷன் பண்ணுறது நல்லது. ஸோ இது வந்து பூச்சிக்கொல்லி மூலமா ஏற்படக்கூடிய ஃபைட்டோடாக்சிட்டியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மருந்துகள் வாரியாக மாற்றுறதுக்கு வழிவகுக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு. அண்ட் இதுவே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய டைம் வந்து இன்னும் முக்கியம். பொதுவாக வெயில் காலங்களில் ஒரு 34 டிகிரி டெம்பரேச்சருக்கு மேலே பகல் வெயில் அடிக்கும்போது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படுறதுக்கு சுலபமான வாய்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு காலையில் ஒரு 9 மணிக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது. அண்ட் சாயங்காலம் வந்து 4 மணிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது. முடிஞ்ச அளவு ஒரு 4-4:30க்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறது எப்போதுமே நல்லது. ஏன்னா சுற்றிலும் இருக்கக்கூடிய வெப்பம் வந்து குறைஞ்சிரும். அண்ட் செடியோட அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சருமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ செடியோட உட்புற உணரக்கூடிய வெப்பநிலை குறையிற மூலமா நீங்கள் வந்து சாயங்காலம் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த ஃபைட்டோடாக்சிட்டி நீங்கள் நார்மல் டோசேஜில் பயன்படுத்தும் போது ஏற்படுறத வந்து தவிர்த்திடலாம் முழுமையாகவே. ஸோ இது வந்து நீங்கள் இதில் மட்டும் கவனம் செலுத்தினா போதாது. அதாவது எந்த பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறீங்க அதோட டோசேஜ் மட்டுமே போதாது. இப்போ 2-3 மருந்துகள் நீங்கள் சேர்த்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது கூட கண்டிப்பாக செடிக்கு அந்த பூச்சிக்கொல்லிகளோட தன்மையை தாங்கிறதுக்கு ஏற்றாற்போல் ஏதாவது ஒரு உயிர்விக்கி சேர்த்து பயன்படுத்துறது நல்லது. ஸோ இதுக்கு வந்து முடிஞ்ச அளவு இசபியானோ இல்லைனா ஹியூமிக் ஆசிட் இருக்கக்கூடிய எந்த ஒரு பயோஸ்டிமுலண்ட்டோ நீங்கள் வந்து சேர்த்து பயன்படுத்தலாம். ஸோ அப்படி பயன்படுத்த மூலமா இந்த ஃபைட்டோடாக்சிட்டியை வந்து ஏற்படுறதை தவிர்க்க முடியும். ஏன்னா பொதுவாக மல்லிச்செடிக்கு 2-3 மருந்துகள் அப்படின்னா பேன்களுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக பேன்கொல்லி அண்ட் மொட்டுப்புழுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக பூச்சிக்கொல்லி. ஸோ இந்த 2 இல்லாமல் சாரஞ்சும் பூச்சிக்கு நீங்கள் பயன்படுற மாதிரி புழுக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இல்லை அப்படின்னா அதுக்கு தனியாக இன்னொரு பூச்சிக்கொல்லி. ஸோ அப்படி இந்த சாரஞ்சும் பூச்சிக்குன்னு இல்லை அப்படின்னாலும் பூஞ்சான கொல்லி பயன்படுத்துறது உண்டு. ஸோ இந்த மாதிரியான மருந்துகள் சேர்த்து பயன்படுத்தும் போது ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படுறதுக்கு சுலபமான வாய்ப்பு அமையும். ஸோ ஈவினிங் டைமாகவே இருந்துச்சுனாலும் கூட உங்களோட மல்லிச்செடி ஆல்ரெடி ஸ்லைட்டாக ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கோ இல்லைனா ட்ரவுட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கோ உட்பட்டிருந்து அப்படின்னா அது அடுத்தடுத்த நாட்களில் ஃபைட்டோடாக்சிட்டியை வந்து தோற்ற செய்யும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த உயிர்விக்கி சேர்த்து பயன்படுத்துகிற மூலிமா அதை தவிர்க்கலாம். அண்ட் அதேமாதிரி நம்ம ப்ரீவியஸாக குறிப்பிட்டது போல் 3 அல்லது 4 நாட்களுக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணுறவங்க 4 அல்லது 5 நாட்கள் அப்படின்ட்டு இடைவெளி எடுத்துக்கிறது போதுமானதாக இருக்கும். ஸோ ஆவரேஜாக 5 நாட்கள் அப்படிங்கிறது வந்து போதுமானதாக இருக்கும். ஏன்னா குறுகிய நேரத்தில் தொடர்ச்சியாக பூச்சிகள் ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா தான் சுலபமாக ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படுது. ஸோ இதை வந்து நீங்கள் தவிர்க்கிறதுக்கு இடைவெளி நாட்களை அதிகரித்து ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு பூச்சிக்கொல்லிகளை மாற்றி பயன்படுத்தணும். அண்ட் எஸ்சி ஃபார்முலேஷனில் நீங்கள் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிகபட்சமான இடைவெளி நாட்களான 1 வாரத்துலேருந்து 8 நாட்கள் இல்லைனா 9 நாட்கள் வரை கூட எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் இடைவெளி நாட்களை ஃபஸ்ட்டு குறைக்காமல் நீடித்து பயன்படுத்தினீங்கனாலே அதோட ரிசல்ட் வந்து குறையாமல் நீடித்து கிடைக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம என்னென்ன மருந்துகள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வந்து ப்ரீவியஸாக வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அது எல்லாமே ஜாஸ்மின் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற நம்ம வந்து போட்டு வச்சுருந்துருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறோம். அண்ட் புழுக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து பற்றின வீடியோவையும் தனியாக இந்த வீடியோவுக்கு கீழே லிங்க் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்த்து மாற்றி பயன்படுத்த மூலிமா இந்த ஃபைட்டோடாக்சிட்டியும் தவிர்க்கலாம். அண்ட் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய இடைவெளி நாட்களையும் நீங்கள் வந்து அதிகரிச்சிக்கலாம். அண்ட் டோஸ் தான் இருக்கிறதுலே ரொம்பவே குரூஷியலான விஷயம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அதிகமான டோசேஜ் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா லோ டோஸ் பயன்படுத்தும் போது கேட்காது. ஸோ நீங்கள் புதிதாக மருந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதை மினிமம் டோஸ்லேருந்து ஆவரேஜ் இந்த ரேஞ்சுக்குள்ளே பயன்படுத்துங்க. ஸோ இது வந்து போதுமான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது குறையும் போது நீங்கள் வேறு குரூப்பு சேர்ந்த பூச்சிக்கொல்லியோ இல்லை வேறு ஃபார்முலேஷனில் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியோ மாற்றி பயன்படுத்துங்க. ஸோ அதுவுமே மினிமம் டு ஆவரேஜ் அப்படிங்கிற அளவில் பயன்படுத்துங்க. எடுத்தோடனே மேக்ஸிமம் பயன்படுத்திங்க அப்படின்னா அந்த மருந்தை மேக்ஸிமம் டோஸில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.